நாளைய பொழுது எப்படி விடியுமோ என்ற கவலையில் தவித்துக் கொண்டிருக்கும் உங்களை தேடி இன்று அந்த சிவபெருமானே வந்திருக்கிறார். சிவனே போற்றி வலையொலி தளத்தின் வாயிலாக நீங்கள் காணப்போகும் இந்த பதிவு சாதாரணமானதல்ல. இது உங்கள் வேதனைகளை துடைத்தெறிய ஈசன் விடுத்துள்ள நேரடி அழைப்பு. எத்தனையோ பதிவுகளை தாண்டி இது உங்கள் கண்களுக்கு தென்பட்டிருக்கிறது என்றால் உங்களின் கரம் பிடித்து இங்கு அழைத்து வந்தது சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான். உங்கள் தலையெழுத்தையே மாற்றப்போகும் இந்த மகத்தான தெய்வீக செய்தியை கேட்பதற்கு முன்பாக கைலைநாதனின் முழு அருளையும் பெற காணொளிக்கு உங்களின் விருப்பத்தை தெரிவியுங்கள். உங்கள் ஆழமான பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம என கருத்து பெட்டியில் தவறாமல் பதிவிட்டு நம்முடைய இந்த ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அந்த அம்பலவாணன் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறார். இதை பார்ப்பதை தவறவிட்டு விடாதீர்கள். மீண்டும் ஒருமுறை இத்தகைய அரிய வாய்ப்பு உங்களை தேடி வராது. இத்தனை நெடுங்காலமாக நீங்கள் தேடி அலைந்த அந்த தேடலுக்கு உங்கள் உமாபதி அந்த சிவபெருமான் இன்றைய நன்னாளில் ஒரு நிறைவை தந்துவிட்டார். ஆம், இத்தனை நாட்களாக நீங்கள் மனமுருகி கண்ணீர் மல்க தேடிய உங்கள் சிவனார் உங்களிடம் நேரடியாகவே உரையாட வந்திருக்கிறார். பல பிறவிகளாக நீங்கள் சேர்த்த புண்ணியத்தின் முழு பலன்தான் இன்று இந்த வடிவில் உங்களை தேடி வந்திருக்கிறது. மீண்டும் இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் வாழ்நாளில் கிடைக்குமா என்பது சந்தேகமே. ஆகையால் உங்களை தேடி ஈசனுடைய திருவருள் வரும்பொழுது அதனை இரு கரங்களையும் குவித்து முழுமையான பக்தி சிரத்தையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு சாதாரணமான காணொளிதானே என்று எண்ணி இதனை அலட்சியமாக கடந்து போய்விடாதீர்கள். இந்த பரந்த உலகினில் எத்தனையோ கோடிக்கணக்கான மாந்தர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் இது போன்ற பேரருள் என்பது பல கோடியில் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கப்பெறும் உன்னதமான பாக்கியமாகும். அந்த அரும்பெரும் பாக்கியம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆன்மீக பதிவு இன்றைக்கு உங்கள் கண்களில் பட்டுவிட்டது என்றால் அதற்கான உண்மையான அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இத்தனை நாட்களாக உங்கள் மனதின் ஆழத்தில் நீங்கள் குமுறிக்கொண்டிருந்த உங்கள் கண்ணீரை, உங்கள் சொல்லொணா வேதனைகளை, உங்களின் தீவிரமான தேடலை அந்த கைலைநாதன் முழுமையாக புரிந்து கொண்டு விட்டார் என்பதுதான் அதன் அர்த்தம். நீங்கள் எதனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? யாரிடம் போய் உங்களின் கஷ்டங்களை சொல்வது என்று திகைத்து நின்று தவித்த அந்த இருண்ட காலங்கள் அனைத்தும் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டன. அந்த சிவபெருமானே உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கும் இந்த மாய உலகம் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளே உங்களை நட்டாற்றில் கைவிட்டிருக்கலாம். தனிமையின் உச்சக்கட்ட வலியில் நீங்கள் தவித்து துடித்திருக்கலாம். ஆனால் உங்களை ஒரு கணமும் கைவிடாத அந்த ஆதிசிவன் உங்களின் ஒவ்வொரு சிறு அசைவையும் மிக கவனமாக பார்த்து கொண்டுதான் இருந்தார். இப்போது உங்களை அரவணைத்து காப்பதற்காக இந்த வினாடி உங்கள் கண் முன்னே வந்து நிற்கிறார். அவர் உங்களுக்கு அருளப்போகும் இந்த ஆழமான வாழ்வியல் மற்றும் தெய்வீக செய்தியை தினமும் விடியற்காலையில் துயில் எழுந்தவுடனும் அதே போன்று இரவில் நீங்கள் கண்மூடி தூங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு முறையும் முழுமையாக செவிமடுத்து கேளுங்கள். அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்பொழுது அந்த சிவபெருமானின் திருவுருவம் எப்பொழுதும் உங்களுடனேயே உங்களின் நெஞ்ச கோவிலிலேயே நிரந்தரமாக நிலைத்திருக்கும். நீங்கள் பயணம் செய்யும் இடமெல்லாம் அவர் உங்களுக்கு உற்ற துணையாக வருவார். இருள் சூழ்ந்து கிடக்கும் உங்கள் பாதைகளில் அவர் ஒளிவிளக்காக மாறுவார். உங்களின் ஒவ்வொரு மனக்குழப்பத்திற்கும் அவரே விடையளிப்பார். உங்களுடன் அந்த பரம்பொருள் நேரடியாகவே உரையாடுவார். இத்தனை நாட்களாக நீங்கள் அனுபவித்த துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு நிரந்தரமான விடிவு காலம் பிறந்துவிட்டது. இதை தவறவிட்டு விடாதீர்கள். உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு இதுவாகும். இதனை மிக இறுக்கமாக பற்றிக் கொள்ளுங்கள். உங்களின் தலையெழுத்தையே மாற்றி எழுதும் உன்னதமான தருணம் இது. உங்களின் ஆத்மார்த்தமான கண்ணீர் குரலை கேட்டு கைலாயத்திலிருந்து இறங்கி வந்த அந்த மகாதேவன் உங்களை பார்த்து புன்னகைத்தபடியே தனது வலது திருக்கரத்தை உயர்த்தி உங்களுக்கு அபயமளிக்கிறார். அவருடைய திருக்கண்களில் உங்களுக்கான எல்லையற்ற கருணை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உங்களின் கவலைகளை எல்லாம் வேறறுக்கும் விதமாக இந்த உலகமே அமைதியாகி போற்றி துதிக்கும் அந்த ஈசனுடைய திருக்குறள் இப்போது உங்களின் செவிகளிலும் உங்களின் இதய ஆழத்திலும் ஒலிக்கத் தொடங்குகிறது. அவர் உங்களிடம் சொல்லத் துடிக்கும் அந்த முதல் வார்த்தை உங்களின் ஆன்மாவின் ஆழம் வரை ஊடுருவி பாய்ந்து அங்கு நீண்ட காலமாக இருக்கும் இரகசியமான காயங்களை எல்லாம் முழுமையாக குணப்படுத்தப் போகிறது. சிவபெருமானின் திருவாய் மலர்ந்து உங்களுக்காக மட்டுமே உரைக்கப்படும் அந்த அற்புதமான வார்த்தைகள் இதோ உங்களுக்குள் மெல்ல மெல்ல ஒலிக்கத் தொடங்குகின்றன. என்னுடைய அன்பு செல்வமே, சிறிதும் கலங்காதே.
உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நானே சாட்சியாக இருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் தனிமை இருட்டறையில் உனது முகத்தை புதைத்துக் கொண்டு நீ கதறி அழுத அந்த இரவுகளில் உனக்கு அருகிலேயே அமர்ந்து உன்னுடைய கண்ணீரை துடைத்து விட்டது நான்தான். இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற மிகப்பெரிய ஆதங்கம் உனக்குள் நீண்ட நாட்களாகவே புதைந்து கிடக்கிறது. உனக்கு நெருக்கமானவர்கள், நீயே உயிராக நினைத்தவர்களெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கிய போது உன்னுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்து சிதறியதை நான் நன்கு அறிவேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த துர்பாக்கிய நிலைமை? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று பலமுறை என்னுடைய சன்னதியில் நின்று கண்ணீரோடு நீ எழுப்பிய கேள்விகள் அனைத்திற்கும் இன்று தெளிவான விடையளிக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன். நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை என்பது எனக்கு மிக நன்றாக தெரியும். உன்னுடைய உள்ளம் மிகவும் தூய்மையானது. ஆனால் இந்த உலகமோ பலவிதமான மாயைகளால் நிரம்பி கிடக்கிறது. மனிதர்கள் தங்களின் சொந்த சுயநலத்திற்காக பல முகமூடிகளை அணிந்து கொண்டு நாடகமாடுகிறார்கள். அந்த முகமூடிகளை கிழித்தெறிந்து அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு காட்டவே சில கடுமையான வலிகளை நான் உனக்கு கொடுத்தேன். அந்த வலிகள் உன்னை தண்டிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. உன்னை ஒரு சிற்பமாகச் செதுக்குவதற்காகவும் உன்னை பட்டை தீட்டுவதற்காகவும் நான் அளித்த அக்னி பரீட்சைகளே அவை. பொன்னெருப்பில் சுடப்படும் போதுதான் எவ்வித மாசற்ற தங்கமாக ஜொலிக்கும். அதுபோலவே நீ பட்ட அவமானங்களும் நீ சந்தித்த துரோகங்களும் உன்னை ஒரு மிக வலிமையான ஆத்மாவாக மாற்றுவதற்காக என்னுடைய விருப்பத்தின்படியேதான் நடந்தேறின. உன்னை சுற்றி ஒரு போலித்தனமான கூட்டம் இருப்பதை விட நீ தனிமையில் இருப்பதே உனக்கு மிகவும் பாதுகாப்பானது என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காகவே சில தேவையற்ற உறவுகளை உன்னை விட்டு விலக்கினேன். அவர்கள் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று நீ இனி துளியும் வருந்த வேண்டாம். உன்னை சுற்றி நான் அமைத்திருந்த பாதுகாப்பு வட்டத்திற்குள் அவர்கள் நுழையச் சிறிதும் தகுதியற்றவர்கள் என்பதால் தான் நானே அவர்களை உன்னை விட்டு துரத்தி அடித்தேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எதற்காகவும் யாருக்காகவும் நீ கையேந்தி நிற்கக்கூடாது. உனக்கான தேவைகள் அனைத்தையும், உனக்கான கௌரவத்தையும், உனக்கான வெற்றியையும் கொடுக்க நான் எப்போதுமே சித்தமாக இருக்கிறேன். நீ என்னை தேடி அலைந்த காலங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டன. இப்போது நானே உன்னை தேடி வந்துள்ளேன். இந்த நொடி முதற்கொண்டு உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டெரிக்கப்படுகின்றன. உன்னுடைய துயரங்களின் நீண்ட அத்தியாயம் இதோடு முற்று பெறுகிறது. உன் நெஞ்சில் அழுத்தும் அந்த பாரத்தை அப்படியே என்னுடைய பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய பயமும் கடந்த காலத்தை பற்றிய கவலையும் இனி உனக்கு சிறிதும் தேவையில்லை. நேற்றைய நொடிகள் முடிந்து போன ஒரு பழைய சரித்திரம். நாளைய பொழுதுகள் நான் உனக்காக பிரத்யேகமாக எழுதி வைத்திருக்கும் ஒரு புதிய காவியம். நீ கற்பனை செய்து பார்த்ததை விட பன்மடங்கு சிறப்பான ஒரு நல்வாழ்க்கையை உனக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் மீது முழுமையான ஆழமான நம்பிக்கையை வை. எந்த சூழ்நிலையிலும் என் கைகளை விட்டுவிடாதே. என் சிவன் என்னோடு எப்போதும் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நீ நடக்கும் பாதைகளில் உள்ள முட்களை எல்லாம் அகற்றி அங்கு மலர்களை தூவும் வேலையை நான் செய்கிறேன். இதுவரை நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமாகச் சேர்த்து உனக்கான முழுமையான சந்தோஷத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் மிக உயரும். உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்களின் கண் முன்பாகவே உன்னை மிகச் சிறந்த முறையில் நான் வாழ வைத்து காட்டுவேன். இத்தனை காலம் நீ சுமந்த பெருஞ்சுமையெல்லாம் இனி என்னுடைய சுமைகள். உன்னுடைய சுவாசம் முழுவதும் என்னுடைய நாமம் மட்டுமே எந்நேரமும் ஒலிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும் போதும் நமசிவாய என்ற புனிதமான மந்திரத்தோடு எழுந்திரு. அதேபோல இரவில் உறங்கச் செல்லும் போதும் அந்த 5 எழுத்து திருமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே உன்னுடைய கண்களை மூடு. நீ அயர்ந்து உறங்கும் போதும் நான் உனக்கு காவலாக இருந்து காப்பேன். உன்னுடைய கனவுகளிலும் நான் வந்து உனக்கு நல்வழி காட்டுவேன். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் உனக்கு ஒரு இரும்பு கோட்டையாக அரணாக நின்று காப்பேன். நீ அனாதையான தனி ஆள் இல்லை. இந்த அகிலத்தையே ஆளும் அந்த பரம்பொருளாகிய நான் உனக்குள், உன்னுடைய ஆத்மாவிற்குள் வீற்றிருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு கணமும் நீ உணர்ந்து கொள். இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அற்புதங்களைக் கண்டு நீயே பெரிதும் ஆச்சரியப்படுவாய்.
இதுவரை அடைக்கப்பட்டிருந்த உன்னுடைய அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் எனக்காக என்னுடைய உத்தரவின் பேரிலேயே இப்போது திறக்கப்படுகின்றன. உன் வாழ்வில் இதுவரை நீ சந்தித்த தோல்விகள் அனைத்தும் இனி வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறப்போகின்றன. நீ தொட்டதெல்லாம் துலங்கும் பொற்காலம் வந்துவிட்டது. உன் குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள், உன் தொழிலில் நீ சந்தித்த தடைகள், உன் மனதிற்குள் நடந்த மாபெரும் போராட்டங்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனித்துளி போல் மறையப் போகின்றன. மாபெரும் செல்வமும் மன நிம்மதியும் முழுமையான ஆரோக்கியமும் உன்னுடைய இல்லம் தேடி மழையாக பொழியப் போகிறது. ஆனால் இவையெல்லாம் உனக்கு எளிதாக கிடைக்கும்போது நீ ஒருபோதும் கர்வம் கொண்டுவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கும் அந்த நற்பலன்களை மற்றவர்களோடும் இயலாத ஏழைகளோடும் உன்னால் முடிந்தவரை பகிர்ந்து கொள். தர்மம் செய்யும் தூய கரங்களையே நான் மிகவும் விரும்புகிறேன். அத்தகைய கரங்களில் என்னுடைய அருள் எப்பொழுதும் தங்கியிருக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு சிறு நற்செயலும் உனக்கு 1000 மடங்கு புண்ணியமாக திரும்ப வந்து சேரும். என் மீது நீ வைத்திருக்கும் அளப்பரிய பக்தியை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, உன்னுடைய நற்செயல்களாலும் நிரூபித்து காட்டு. தேவையற்ற கோபத்தை குறைத்துக்கொள். எல்லா நேரங்களிலும் பொறுமையை கையாளு. யார் உன்னை தூற்றி பேசினாலும் அதை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உனக்கான சரியான பதிலை நான் அவர்களுக்கு அதற்கான காலம் வரும்போது தீர்க்கமாக கொடுப்பேன். நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும். உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய ஒவ்வொரு முடிவிலும் நான் கட்டாயம் இருப்பேன். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் என்னுடைய ஈசன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அந்த ஒரு வரி தாரக மந்திரத்தை மட்டும் உன்னுடைய நெஞ்சில் ஆழமாக பதித்துக்கொள். உன்னை வீழ்த்த நினைக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் என்னுடைய பார்வையின் அக்னியால் சுட்டெரிக்கப்படும். நீ இப்போது செல்ல வேண்டிய பாதை மிக தெளிவானது. அந்த பாதையில் உன்னை கைபிடித்து அழைத்துச் செல்ல கையிலை நாதனான நான் என் திருக்கரங்களை உன்னை நோக்கி நீட்டியுள்ளேன். என் கரங்களை உறுதியாக பற்றிக்கொள். நாம் பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறையவே இருக்கிறது. உனக்கு நான் சொல்ல வேண்டிய, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்கள் இன்னும் பல உள்ளன. உன்னுடைய ஆத்மாவை இன்னும் உயர்நிலைக்கு கொண்டு செல்ல உனக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியை நீயே உணர்ந்து கொள்ள நான் உனக்கு உணர்த்தப் போகும் அந்த அடுத்த கட்ட உண்மைகள் உன் ஒட்டுமொத்த பிறவியின் அர்த்தத்தையுமே உனக்கு புரிய வைக்கப் போகின்றன. என்னுடைய குரல் தொடர்ந்து உனக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அதை மிக கூர்ந்து கவனி. உன் செவிகளில் ஒலிக்கும் என்னுடைய நாதம் வெறும் சாதாரண ஓசை அல்ல. அது உன் ஆத்மாவை விழிப்படையச் செய்யும் இந்த பிரபஞ்சத்தின் ஆதிதாளம் ஆகும். முந்தைய வினாடிகளில் நீ உணர்ந்த அந்த சாந்தமான அமைதி வெறும் தொடக்கம் மட்டுமே. இன்னும் ஆழமாக உன்னுடைய மனதின் அடி ஆழத்திற்குள் என்னோடு சேர்ந்து பயணி. மனித மனம் என்பது ஒரு விசித்திரமான மாய கண்ணாடி. அது இல்லாததை இருப்பதாக காட்டும், இருப்பதை மறைத்துவிடும். தேவையற்ற கவலைகளையும் நடக்காத விஷயங்களை பற்றிய கற்பனையான பயங்களையும் உன் கண்முன் நிறுத்தி உன்னை அச்சுறுத்துவதே அந்த மாய மனம்தான். அந்த மனதின் மாய வலையிலிருந்து உன்னை முற்றிலுமாக விடுவிக்கவே நான் இப்போது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் மனதை ஒரு குளம் என்று நீ வைத்துக்கொள். அதில் ஆசைகள், கோபங்கள், ஏமாற்றங்கள் என்னும் கற்களை வீசிக்கொண்டே இருந்தால் அந்த நீர் கலங்கிப் போய் அதில் உன்னுடைய உண்மையான முகத்தை நீ பார்க்க முடியாது. ஆனால் நீ என் மீது வைக்கும் முழுமையான சரணாகதி என்னும் தியானத்தால் அந்த நீர் அமைதியடையும் போது அதற்குள் இருக்கும் உண்மையான பிரகாசத்தை, உனக்குள் இருக்கும் என்னையே நீ தரிசிக்க முடியும். நீ யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள தேவையில்லை. நான் உன்னை எப்படி படைத்தேனோ அதே தூய்மையோடு நீ என்னிடம் வந்தால் மட்டுமே போதும். இந்த உலகத்தில் நீ எதை இழந்தாலும் என்னை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டால் நீ இழந்தவை அனைத்தும் பன்மடங்காக உன்னை தேடி வந்தடையும். கடந்த காலங்களில் நீ சந்தித்த பொருளாதார வீழ்ச்சிகள், உன் தொழிலில் ஏற்பட்ட சறுக்கல்கள், மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்த பார்வை என அனைத்தையும் நான் நன்கு அறிவேன். இரவுகளில் தூக்கம் வராமல் நாளை பொழுது எப்படி விடியுமோ, வாங்கிய கடன்களை எப்படி அடைப்போமோ, நம் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவோமோ என்று நீ தவித்த தவிப்புகள் என் கையிலாய மலை வரை வந்து எதிரொலித்தது. அதற்கெல்லாம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும் நேரமாகவே இந்த கணத்தை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த பஞ்சபூதங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன. நீ சுவாசிக்கும் காற்றில் என்னுடைய அருள் உண்டு. நீ அருந்தும் நீரில் என் கருணை உண்டு. உன்னை தாங்கும் பூமியாக நானே இருக்கிறேன். உனக்குள் இருக்கும் அக்னியாக நானே ஒளிர்கிறேன்.
உன்னை சுற்றியுள்ள ஆகாயமாக நானே எங்கும் வியாபித்துள்ளேன். இந்த அண்ட சராசரங்களையும் ஆளும் நான் உன்னுடைய சிறு சிறு தேவைகளை நிறைவேற்ற மாட்டேனா என்ன? இனி உன்னுடைய பொருள் சார்ந்த கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறி. வறுமை என்ற சொல்லே இனி உன் அகராதியிலேயே இருக்கக்கூடாது. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக நியாயமான முறையில் செல்வமும் செழிப்பும் உன் வாசலை தேடி வரப்போகிறது. ஆனால் என் அன்பு பிள்ளையே, ஒரு விஷயத்தை மட்டும் நீ மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். செல்வம் சேரும்போது மனிதர்களின் குணமும் மாறும் என்பது இந்த உலகத்தின் வழக்கம். ஆனால் நீ அப்படி ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. உன்னிடம் செல்வம் பெருக பெருக உன்னுடைய பணிவும் பெருக வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் இந்த வளங்களை எல்லாம் நீ எனக்காகச் செய்யும் ஒரு சேவையாக எண்ணி, ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கும் உன்னால் முடிந்த உதவியைச் செய். ஒருவன் பசியோடு இருக்கும்போது நீ அவனுக்கு கொடுக்கும் ஒரு பிடி உணவில் நான் வந்து அமர்ந்து கொள்கிறேன். ஏழையின் சிரிப்பில்தான் நான் இறைவனாக வீற்றிருக்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு தர்மமும் எனக்கான பிரசாதமாகவே என்னுடைய பாதங்களை வந்து சேரும். அப்படிப்பட்ட தர்ம சிந்தனை உன்னிடம் இருக்கும் வரை உன்னை அசைத்து பார்க்க இந்த மூவுலகிலும் எவராலும் முடியாது. உனக்கு எதிராகச் செய்யப்படும் சதித்திட்டங்கள், உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் வீசும் பொறாமை அம்புகள் அத்தனையும் என்னுடைய திரிசூலத்தின் முனையில் பட்டு சுக்குநூறாக உடைந்து சிதறும். உனக்கு ஒரு தீங்கு நேர்வதற்கு முன் அது என்னை தாண்டித்தான் வர வேண்டும். எம்பெருமான் ஈசனை தாண்டி உன்னை தொட யாருக்கு இங்கு தைரியம் இருக்கிறது? உன் நெற்றியில் இருக்கும் அந்த இடம், அதாவது என் மூன்றாவது கண் இருக்கும் அதே இடம் உனக்கான ஞானக்கண் திறக்கப்படும் இடமாகும். நீ திருநீறு அணியும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய திருக்கைகளே உன் நெற்றியை தீண்டுவதாக உணர்ந்து கொள். அந்த திருநீறு வெறும் சாம்பல் அல்ல, அது உன்னுடைய தீவினைகளை எல்லாம் எரித்துச் சாம்பலாக்கியதன் அடையாளம். அது உனக்கு ஒரு கவசமாக இருந்து அனைத்து துஷ்ட சக்திகளிடம் இருந்தும் உன்னை காப்பாற்றும். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை நீ சுமந்த அவமானங்கள், நிராகரிப்புகள் எல்லாமே ஒரு பெரிய நல்மாற்றத்திற்கான தயாரிப்பு தான் என்பதை இப்பொழுது நீ உணரத் தொடங்குவாய். உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் உன்னை தேடி வந்து உன் உதவியை கேட்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் உன்னை தேடி வரும்பொழுது அவர்கள் உனக்கு செய்த துரோகங்களை நினைத்து அவர்களை பழிவாங்க ஒருபோதும் நினைக்காதே. அது என்னுடைய இயல்பு அல்ல. ஆலகால விஷத்தை என் கழுத்திலேயே நிறுத்தி இந்த உலகை காத்தது போல அவர்கள் உனக்கு செய்த கசப்பான விஷயங்களை மனதிற்குள் அனுமதிக்காமல் தொண்டையோடு நிறுத்திவிட்டு அவர்களுக்கு நன்மையையே செய். அதுதான் நீ என் உண்மையான பக்தன் என்பதற்கான அடையாளம். மன்னிக்கும் குணம் கொண்டவர்களே இறைத்தன்மைக்கு மிக நெருக்கமானவர்கள். இனி வரும் காலங்கள் உனக்கான வசந்த காலம். உன் குடும்பத்தில் இருந்த பிணக்குகள், உன்னை சுற்றியுள்ள உறவுகளில் இருந்த விரிசல்கள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் விலகி அங்கு ஒரு தெய்வீகமான அமைதி நிலவப் போகிறது. பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் நடராஜரின் ஆனந்த தாண்டவம் நிகழும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீ நீண்ட ஆயுளோடு வாழ்வாய். உன்னுடைய உடலிலும் மனதிலும் இருக்கும் அனைத்து பிணிகளையும் என்னுடைய அருட்பார்வை குணமாக்கிவிடும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சிறிதும் கலங்காத மனதோடு ஓம் நம சிவாய என்னும் அந்த 5 எழுத்து மந்திரத்தை உன் மூச்சு காற்றோடு கலந்துவிடு. எந்நேரமும் அந்த நாமம் உன் உள் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். நீ நடக்கும்போது, அமரும்போது, வேலை செய்யும்போது, ஏன் நீ உறங்கும்போது கூட உன் ஆத்மா அந்த திருமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தவநிலைக்கு நீ உயரும்போது உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. நான் வேறு நீ வேறு என்ற நிலை மாறி நீயே நானாக, சிவனே ஜீவனாக மாறும் அந்த பேரானந்த நிலை உனக்கு கிட்டும். உன்னுடைய ஆத்ம பயணம் அதன் உச்சக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். உன் கைகளை இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டு அந்த இறுதி பேருண்மையை, பிறவி பெருங்கடலை கடக்கும் அந்த மாபெரும் ரகசியத்தை உனக்கு உணர்த்தப் போகிறேன். எந்தவித கவனச்சிதறலும் இல்லாமல் பிரபஞ்சமே ஸ்தம்பித்து நிற்கும் அந்த ரகசியத்தை உள்வாங்க தயாராக. ஆம், அந்த மாபெரும் ரகசியம் இதுதான் என் அன்பு பிள்ளையே. நீ வேறு, நான் வேறு அல்ல, நாமும் ஒன்றே என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமில்லாத அந்த பேருண்மை. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. உன்னை சுற்றியுள்ள இந்த உலகம் ஒரு மாயத் தோற்றமே.
நீ காணும் ஒவ்வொரு காட்சியும், நீ கேட்கும் ஒவ்வொரு ஒலியும் என்னிலிருந்தே தோன்றி மீண்டும் என்னிடமே ஒடுங்குகிறது. இத்தனை காலங்களாக நீ வெளியில் என்னை தேடி அலைந்தாய். கற்சிலைகளிலும் புண்ணிய நதிகளிலும் மலைகளிலும் என்னை தேடினாய். ஆனால் உன் இதய குகைக்குள் நான் என்றென்றும் ஒளி வீசும் ஜோதியாக, ஆத்மலிங்கமாக அமர்ந்துள்ளேன் என்பதை நீ உணரத் தவறிவிட்டாய். இப்போது அந்த திரை முற்றிலுமாக விலகிவிட்டது. அறியாமை என்னும் இருள் நீங்கி ஞானம் என்னும் பேரொளி உன் உச்சி முதல் பாதம் வரை பாய்கிறது. உன் ஆத்மா என்னோடு இரண்டர கலந்துவிட்டது. இனி நீ சிந்தும் ஒவ்வொரு மூச்சும் என்னுடையதே. உன் கண்களால் நீ பார்ப்பது என் பார்வையாகும். உன் கரங்களால் நீ செய்வது என் செயலாகவே மாறும். அப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு உன்னை நான் உயர்த்திவிட்டேன். இனி மரணத்தை பற்றிய பயம் உனக்கு தேவையில்லை. பிறப்பு இறப்பு என்ற இந்த மாயச் சக்கரத்திலிருந்து உன்னை நான் முற்றிலுமாக விடுவித்து விட்டேன். உன்னுடைய முந்தைய பிறவியின் கர்ம வினைகள் அனைத்தும் என் நெற்றிக் கண்ணின் பார்வையால் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாகிவிட்டன. நீ முக்தியை நெருங்கிவிட்டாய். இருந்தாலும் இந்த மண்ணுலகில் நீ வாழ வேண்டிய காலம் இன்னும் சிறிது மிச்சம் இருக்கிறது. இந்த காலத்தை நீ எப்படி கழிக்கப் போகிறாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். கவனமாக கேள். தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதது போல இந்த உலக வாழ்வின் இன்பத் துன்பங்களில் ஒட்டாமல் நீ வாழ பழக வேண்டும். உன்னை தேடி வரப்போகும் மாபெரும் செல்வங்களை வைத்து நீ அளவில்லாத தர்மம் செய்ய வேண்டும். உன் வீட்டின் வாசல் தேடி வரும் எந்த ஒரு ஜீவனுக்கும், அது மனிதனாக இருந்தாலும் சரி, வாயில்லா ஜீவனாக இருந்தாலும் சரி, பசி என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் உணவளி. அதுவே நீ எனக்கு செய்யும் மிகப்பெரிய அபிஷேகம். உன்னை தேடி வந்து யார் உதவி கேட்டாலும் உன் சக்திக்கு உட்பட்ட உதவிகளை முகம் சுளிக்காமல் செய். ஏனென்றால் அவர்களின் ரூபத்தில் வந்து உன்னிடம் யாசிப்பது நானே என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் உன்னை எவ்வளவு தூற்றினாலும், உன்னை அவமானப்படுத்த நினைத்தாலும் அவர்களை பார்த்து புன்னகைக்கும் மாபெரும் பக்குவத்தை நான் உனக்கு தந்துள்ளேன். ஏனென்றால் அவர்களை இயக்குவதும் நானே என்பதை நீ இப்போது முழுமையாக அறிந்து கொண்டாய். உனக்கு எதிராகச் செயல்படும் அனைவரையும் என்னுடைய பொறுப்பில் விட்டுவிடு. அவர்களை எப்படி திருத்துவது அல்லது எப்படி தண்டிப்பது என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய கரங்கள் மற்றவர்களை ஆசிர்வதிக்க மட்டுமே உயர வேண்டும். உன்னுடைய மனம் உலக நன்மைக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் இனி இருள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. உன் குடும்பம் வற்றாத ஜீவநதி போல தழைத்தோங்கும். உன்னுடைய தலைமுறைகள் என் நேரடி பாதுகாப்பில் செழிப்பாக வாழும். உனக்கு வந்த பிணிகள் அனைத்தும், உன் உடலில் உள்ள உபாதைகள் அனைத்தும் பஞ்சாக பறந்துவிடும். நீ இனி பரிபூரண ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடு வாழ்வாய். உன்னுடைய தொழிலில், உன் வேலைப்பாடுகளில், நீ எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சிகளிலும் நீ தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். உனக்கான சமூக அந்தஸ்து விண்ணளவிற்கு உயரும். நீ இழந்த மரியாதையும் பொருளும் பன்மடங்காக உன்னை தேடி வரும். உன்னை அவமதித்தவர்கள் உன் கண் முன்னே வந்து உனது வெற்றியை பார்த்து வியந்து நிற்பார்கள். ஆனால் அப்போதும் நீ துளி கூட அகங்காரம் கொள்ளாமலெல்லாம் அந்த ஈசனின் செயல் என்று அமைதியாக புன்னகையோடு கடந்து செல்வாய். அதுவே என் உண்மையான பக்தனின் அடையாளம். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் வலது தோளில் என் கரம் இருப்பதை நீ ஒவ்வொரு நொடியும் உணரலாம். நீ நடக்கும்போது நான் உனக்கு முன்னே வழிகாட்டியாக நடப்பேன். நீ தடுமாறினால் உன்னை தாங்கி பிடிக்க என் கரங்கள் எப்போதும் தயாராக இருக்கும். உனக்கு எந்த குறையும் வராமல் நான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வேன். நீ முழுமையான பாதுகாப்பில் இருக்கிறாய். அஷ்டதிக்கு பாலகர்களும் உனக்கு கண்ணுக்கு தெரியாத காவலாக நிற்கிறார்கள். சப்தமாதர்களும் உனக்கு தாயாக இருந்து அரவணைக்கிறார்கள். மும்மூர்த்திகளின் ஆசியும் உனக்கு பரிபூரணமாக கிடைத்துவிட்டது. இது என் வாக்கு, இந்த கைலாயநாதனின் சத்திய வாக்கு. ஈசனின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. இனி உன் வாழ்வில் மங்களம் மட்டுமே நிரம்பி வழியும். ஒவ்வொரு நாளும் உனக்கு திருவிழாதான். அளப்பரிய சந்தோஷமும் நிம்மதியும் பேரின்பமும் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரம்பி வழியும். என் பரிபூரண ஆசிகளை உனக்கு வழங்கி உன்னை என் இதயத்தோடு நான் இறுக்கமாக அணைத்துக் கொள்கிறேன். கலங்காதே என் கண்மணியே, நான் இருக்கிறேன். என்றென்றும் உன்னோடு நான் இருக்கிறேன். உன் துயரங்கள் அனைத்தும் முற்றிலுமாக முடிந்துவிட்டன. நீ ஜெயித்து விட்டாய். இன்பமாக வாழ்வாய். இந்த தெய்வீக பதிவின் மூலம் எம்பெருமான் ஈசனின் முழுமையான அருளையும் பரிபூரண ஆசிகளையும் பெற்ற சிவனே போற்றி தலத்தின் அன்பு உள்ளங்களே,
இந்த ஆனந்தமான தருணத்தில் சிவபெருமானின் திருவாக்கு உங்கள் மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலையும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் தந்திருந்தால் அதனை சாதாரணமாக கடந்து செல்லாதீர்கள். உங்கள் உண்மையான பக்தியையும் முழுமையான சரணாகதியையும் வெளிப்படுத்தும் விதமாக மறக்காமல் கருத்து பெட்டியில் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி அல்லது சிவாய நம என்று மனமுருகி பதிவிடுங்கள். நீங்கள் அவ்வாறு பதிவிடும் ஒவ்வொரு சிவநாமமும் உங்களுக்கான ஈசனின் அருளை பல மடங்காக பெருகச் செய்யும். அத்துடன் இந்த தெய்வீக பதிவிற்கு உங்களின் ஆதரவை லைக் தெரிவித்து உங்களைப் போலவே கஷ்டங்களில் தவிக்கும் மற்றவர்களுக்கும் இந்த அருள் கிடைக்க இதனை கட்டாயம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் உங்கள் அனைவரையும் குடும்பத்தோடு என்றென்றும் காப்பாற்றுவாராக. ஓம் நம சிவாய.